நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யோ, நீ இந்த அளவுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு இவனுக்கு நீ யாரியா? ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்க கிட்டையும் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுறவங்க கிட்ட நான் என்னடா பேசுறது? எந்த உறவா இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சது ஒரே அர்த்தம் தான். உன்னால புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நிறைய சொந்தங்கள் இந்த பூமியில இருக்காங்க. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்க. அப்படியா? இவ்வளவு தூரம் இவ்வளவு பார்க்க நீ வந்திருக்கனா அதுக்கான உறவு என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. கர்ப்பிணியா இருந்தாலும் கஸ்டடியில் இருந்த பொண்ணை வந்து தேடி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு இங்க வந்திருக்க போல இருக்கு. சொல்லு, இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் வாழ்வேன்னு இவன் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணாலா என்ன? அடச்சி அயோக்கிய பயல, நீ என்ன பத்தி என்னடா நினைச்ச? ஓஹோ, எம்எல்ஏ கை வைக்கிறியா? விடுடா, மரியாதை எங்க இருந்து போயிடா, போடா. மரியாதை உள்ள போடு. யாரும் என்ன தடுக்க வரக்கூடாது. தம்பி விடுப்பா, தம்பி இனிமே இவன் எந்திரிச்சு நடக்கவே கூடாது. ஐயோ வாடா இப்படி. வாங்க விடுறி விடுறின்னு சொல்றல. விடுறி என்ன? விடுறி. சொல்றது கேளுங்க தம்பி. கூட்டிட்டு போங்க அவனை. அண்ணா வாங்கண்ணே, நம்ம போலாம். முதல்ல போங்க. இப்படியே போனா உன் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து தான்ப்பா வரும். சமையலி சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறா. எதை கொடுத்தாலும் தூக்கி எறிறா. எல்லாத்துலயும் விஷம் கலந்துருக்கும்னு அவ சந்தேகப்படுறா. இப்படி அவ சாப்பிடாமலே இருந்தானா? நீங்க இனிமே அவளுக்கு சாப்பாடு போடாதீங்க. லாலி கையில கொடுத்தாலே போதும். லாலி இல்ல, அந்த கடவுளே நேர்ல வந்து அவளுக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் இங்க செஞ்ச சாப்பாடு அவ சாப்பிட மாட்டா. எத்தனை நாளைக்கு அவளால பட்டினியா இருக்க முடியும்? இப்ப அவ எல்லாத்தையுமே அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அவளே மாத்திப்பா. மாறுவான்னு சொல்லி நம்மளால காத்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. வயித்துல இருக்கிற குழந்தைக்கு இப்பதான் சத்தான ஆகாரம் தேவை. ஆனா அவ தண்ணி கூட குடிக்காம இருந்தா அந்த குழந்தை உயிரோட பெத்தெடுப்பான்னு என்னப்பா நிச்சயம்? இந்த வீட்ல நானும் என் குழந்தையும் பாதுகாப்பா தான் இருப்போம்னு உங்களால நம்ப முடியுதா என்ன? சமலி மேடம் ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க சார். இங்க இருக்கிற உங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து மேடத்தையும் பொறுக்க போற இந்த குழந்தையும் ஏதாவது பண்ணிடுவாங்களேன்னு பயப்படுறாங்க. இத்தனை நாள் சமலி இங்கதானே இருந்தா, அப்ப எதுவும் பிரச்சனை வரலையே? இது வரைக்கும் இல்ல, இதுக்கப்புறம் வர வாய்ப்பு இருக்குல்ல? இனியும் வராது. இவ ஏதாவது சொன்னா அதை கை தட்டி ஊக்கப்படுத்துறதுக்காக ஒன்றும் நான் உங்களை வேலைக்கு சேர்க்கல. மேடத்தோட இந்த நிலைமையை பார்த்து தான் நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். எங்க ஊரா இருந்தா எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஆளுங்க கியூல இருக்காங்க. ஐயோ சாரி, நான் அப்படி சொல்லல. என்னோட உழைப்பு அவங்களுக்கு தெரியும். இதை விட அதிகமா சம்பளமும் அங்க கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இங்கேயே இருந்து வேலை பார்க்குற என்னோட நேர்மையை நீங்க சந்தேகப்படாதீங்க சார். சமையலுக்கு தேவைப்படுறது செஞ்சு கொடுக்கதான் நாங்க உங்களை வேலைக்கு சேர்த்திருக்கோம்.
சமையலுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேட்டு அதை உங்க கையாலே அவளுக்கு நீங்க சமைச்சு கொடுக்கணும். எனக்கு இவங்க செய்யற சாப்பாடு எதுவுமே வேண்டாம். எல்லாருமே என்னை எதிரியா தான் பாக்குறாங்க. நாம இந்த வீட்ல இருந்து சீக்கிரமா வெளியே போகணும். கொஞ்ச நாளாவே இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, வாடகைக்கு வீடு எடுத்து போயிடணும்னு. என்னால இனிமே இங்க தங்கவே முடியாது. நம்ம வேற வீட்டை பார்க்கலாம். இப்ப எங்க போக சொல்ற? அதுவும் டெலிவரிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த சமயத்துல எப்படி? அதுதான் என்னோட பிரச்சனையே. என்னோட குழந்தை இந்த வீட்ல வளர வேண்டாம், வேற வீட்ல வளரணும். சுயநினைவோட பேசு சமையலி. இப்ப வேற வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. உன்னை யார் பாத்துக்குவாங்க? லாலி இருக்காங்கல்ல, போதும். வேற யாரும் வேண்டாம். நானும் லாலியும் மட்டும் நாங்க அங்கேயே தங்கிக்கிறோம். நீங்க அங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. சார் வந்து தானே ஆகணும். அவர் வரலன்னா எப்படி? என்ன, எனக்கான தேவைகளை பார்க்க உங்களால முடியாதா? முடியும், இருந்தாலும் பொறுப்பான ஒரு ஆள் இருக்கணும்ல. வேற யாரும் வேண்டாம். எனக்கு வேற வீடு மட்டும் கிடைச்சா போதும். நாம அங்க போயிடலாம். அதெல்லாம் நடக்காது சமையலி. நடக்கும், நடத்தி காட்டுவேன். இந்த குழந்தை உயிரோட இருக்கணும்னா அதை தான் செய்யணும். இந்த ஆளுங்க இங்க வர்றான். நைனா, மை டியர் நைனா, நீ இவ்வளவு நேரம் எங்க நைனா போயிருந்த? பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணன் கோயில்ல திருவிழா நடந்ததுப்பா. திருவிழா எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் வழக்கம் போல நல்லா சிறப்பா நடந்து முடிஞ்சதுப்பா. இங்க பாரு நைனா, கொஞ்சம் நீ முன்னாடி வந்திருந்தேன்னா அதை விட ஒரு சிறப்பான திருவிழாவை நீ ஜோரா இங்க பார்த்துருப்ப. நீ என்னோட நைனா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள் நீ உயிர் வாழ நினைச்சேன்னா வேணு வர்றதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிடு. முடிஞ்சா ஏதாவது ஒரு கோயில்ல போய் நீ அங்கேயே செட்டில் ஆனாலும் பரவாயில்ல. என்ன நடந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த பக்கம் மட்டும் எட்டியே பாத்துறாத. பாலாவை இந்த வீட்டுல இருந்து யாருக்கும் தெரியாம வெளியே கூட்டு போனது நீ தானே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்க ஒரு வழியா அவ இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு அவளை கொண்டு வந்து இங்க ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம். நீங்க அவளை கூட்டிட்டு வந்த விஷயம் இங்க வந்தது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அது சரி. அப்ப எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்திருக்க. நல்ல வேலை நைனா, நேத்து நீங்க வராம போன. அப்ப மட்டும் நீ அவங்ககிட்ட சிக்கியிருந்தா கருப்பு சக்கையை பிடிக்கிற மாதிரி பிழிஞ்சிருப்பா உன்ன. முதல்ல இடத்த காலி பண்ணு நைனா. வேணு வர்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டே ஓடி போயிரு. பாலா கறி விருந்து, கலை நிகழ்ச்சி, வான வேடிக்கை, மேளதாளம் எல்லாம் முடிஞ்சு அவளை அந்த ரூமுக்குள்ள பூட்டி வச்சுட்டு அவன் வெளியே போயிருக்கான். பாலாவுக்கு அவங்ககிட்ட ஏற்கனவே அடி வாங்கி பழக்கம் இருக்கு. சொல்ல போனா அவர் உடும்பு மாதிரி இருக்கான். அடி வாங்கியே உடம்பு இறுகிருச்சு. ஆனா உன் பாடி கண்டிஷன் அப்படி இல்லைல்ல. அவன் ஒரு அடி அடிச்சான்னு வச்சுக்க, நீ ஸ்ட்ரெயிட்டா டிக்கெட் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த காவி துணியை கழட்டி போட்டு வெள்ளை துணியை போட்டு உன்னை அங்க படுக்க வச்சிருவோம். என்ன நினைச்சு நான் உன்னை பயப்படலடா. ஆனா பாலா அவ வயிற்றுல வளர்ற குழந்தை. கண்ணு முன்னாடி பெத்த அப்பா அடி வாங்குறத பார்க்க முடியாத காரணத்தினால தான் நான் கூட சொல்றேன்னா இடத்த காலி பண்ணு. நான் பாலாவை பார்த்துட்டு போயிடுறேன். ஒரு நிமிஷம். அவளை பார்க்கறதுக்காக வெண்மணியில இருந்து 2 தாடிக்காரங்க வந்துட்டு போனாங்க. அவங்க 2 பேரும் இங்கிருந்து போகும்போது நொண்டி நொண்டி தான் நடந்து போறாங்க. வயசானவங்கன்னு கூட பார்க்காம நோண்டி நொங்க எடுத்துட்டான். நோ திங்கிங். நீ ஒன்னும் கவலைப்படாத நைனா. உனக்கு கொடுக்க வேண்டியதை அவங்களுக்கு அவன் கொடுக்கல. அதை ஸ்பெஷலா உனக்காக ஒதுக்கி வச்சிருக்கான். உன்னை பார்த்த உடனே கவனிப்பு பலமா இருக்கும். பெத்த மகனோட கையால அடிவாங்கி சாகாம இருக்கும்னு நினைச்சா தயவு செஞ்சு கிளம்பிடு. நீங்க 2 பேரும் காலையிலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலையா? பாரு, நீங்க என்ன பண்ணாலும் ஓகே தான். ஆனா நான் சொல்லாம பாலாவுக்கு இங்க இருந்து குடிக்கிறதுக்கோ சாப்பிடறதுக்கோ எதுவும் கொடுக்க கூடாது. ஒரு கர்ப்பிணி பொண்ணு வயிற்று பசியோட இருக்கும்போது மனசாட்சி உள்ளவங்க கண்டிப்பா சாப்பிட எதுவும் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீ ஒண்ணு மனிதாபமானமெல்லாம் காட்ட வேண்டாம். 3 நேரமும் நல்லா சாப்பிட்டு அவளுக்கு திமிரேறி போய் தான் அவ இங்க இருந்து ஓடி போகணும்னு நினைக்கிறான். ஒருவேளை அவங்க உயிரோட வாழணுங்கிறதுக்காக தான் அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. ஆனா இப்போ முன்ன இருந்ததை விட ரொம்ப மோசம். நீ இந்த மாதிரி பேச்செல்லாம் பேச வேண்டாம். அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக இன்ட்ரெஸ்ட் காட்டின ஒரு ஆள் தான் பெத்த மகனுக்கு பயந்துதான் உழவு காட்டுல பயந்து ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற வேற யாருக்காவது சம்பந்தம் இருக்கான்னு
அந்த ஆளை புடிச்சு கேட்டா தெரிய வரும். அப்படின்னா சிபிஐ வர வச்சு என்கொயரி பண்ணுங்க. அது நடந்தா குற்றவாளி சீக்கிரம் பிடிச்சிடலாம்ல. அவ இங்க இருந்து தப்பிச்சு போனதுல உனக்கும் பங்கு இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. அப்படின்னா எதுக்கு என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க? அடிச்சு வெளியே துரத்துங்க. துரத்து விட்டுருவேன். ஆனா உன் புருஷனுக்கு துணை இல்லாம போயிடும். துணை இல்லாமலாம் ஒண்ணும் இல்ல. குடிகாரனா இருந்தாலும் இந்த வீட்ல கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறது அந்த ஆளுக்கு மட்டும்தான். நீ எத்தனை நாளைக்கு தான் அவனை இப்படி தூக்கி வச்சு பேச போற? நீ ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். அடுத்தது நீதான். வரதெல்லாம் வரட்டும். அத சொல்லி இப்பவே என்ன மிரட்ட பார்க்க வேண்டாம். ஒருவேளை வானமே இடிஞ்சு விழுதுன்னு நீங்க சொன்னாலும் நான் அதை அப்படியே முட்டு கொடுத்து தாங்கி நிப்பேன். நீ அந்த அகங்காரி கூட சேர்ந்து கெட்டு போக வேண்டாம். பார்த்தும் பார்க்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சொல்ல போனா பாலா உனக்கு சொந்தக்காரி. ஆனா அவளோட சுபாவம் சரியில்லை. சரியா 1 மாசம் ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் மறைஞ்சிருந்து வாழ்ந்து அவளை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 கிழவனுங்க அவளை தேடி இங்க வந்ததை பார்த்தல. அந்த அளவுக்கு நெருக்கம் காட்ட அவ அங்க போய் என்னதான் வசியம் பண்ணாலோ. பாலாக்காவோட நிலைமைய பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க. என்ன நிலைமை? நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அவ ஒரு தடவையாவது வேணும் சொல்றபடி நடக்கிறதா பார்த்திருக்கியா? அவன் என்ன சொன்னாலும் எதிர்த்துதான் பேசுவா. அது இப்ப இல்ல, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்து நடக்குது. மீன் இல்லாம வேணும் சாப்பிடவே மாட்டான். ஆனா அவ அதை பார்த்தாலே வெறுப்பாயிடுறா. பாலாக்காக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வெஜிடேரியன் தான் பிடிக்கும். அவளை சாப்பிட சொல்லி இங்க யார் சொன்னது? சாப்பிட வேண்டாம். ஆனா புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து தானே பண்ணணும். அதுக்கான மனசும் இல்ல. அப்படி இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை எப்படி நல்லா போகும்? வேணுமாமாவோட சுபாவம் மாறலைன்னா இங்க வேற எதுவும் மாறாது. அதுக்கு பாலாவும் சேர்ந்து மனசு வைக்கணும். ஒரு பொண்ணால எவ்வளவு சகிச்சுக்க முடியுமோ அவ்வளவுதான் சகிச்சுக்க முடியும். அவ இனிமே அவனை சகிச்சுக்க வேண்டாம். வேணுவோட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போய் தொலைட்டோம். எங்க போவாங்க? அதுவும் அவங்க கர்ப்பிணியா இருக்க இந்த சமயத்துல. இப்ப அவ மன்னிப்பு கேட்டு அவ அவளோட வீட்டுல போய் நின்னா அந்த குழந்தைய உயிரோட பெத்தெடுக்க முடியும். பாலாக்கா என்ன உரிமையோட அவங்க வீட்டுக்கு போக முடியும்? இதானே இப்ப அவங்க வீடு. அந்த நினைப்பு தான் அவகிட்ட இருந்து போகணும். வேணும் வேண்டான்னு அவ இங்க இருந்து கிளம்பி போயிட்டா அவளும் தப்பிச்சிருவா, வேணும் தப்பிச்சிருவான். இல்லன்னா 2 பேரோட வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். நீங்க பாலாக்கா கிட்ட கொஞ்சம் அன்பா பேசுனீங்கன்னா இந்த நேரத்துல அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அவ இந்த வீட்டை விட்டு போய் தொலைஞ்சாதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். சொல்ல போனா இந்த தடவை நடக்க போகுது. உயிரோட இருக்க இனிமே அவளுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா போதும். சத்தான சாப்பிடுற இந்த நேரத்துல நம்ம ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தா அவங்க எப்படி உயிரோட இருப்பாங்க? உயிரோட இருக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அவளோட புருஷன் தான் பூட்டி வச்சுட்டு போயிட்டான். அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் புல்லோ பூண்டோ ஏதாவது கொடுக்கட்டும். இந்த நேரத்துல சரியான சாப்பாடு கொடுக்காம பாலக்காவோட உயிர் போனா இந்த குடும்பத்தோட அஸ்திவாரமே நாசமா போயிடும். அந்த அளவுக்கு பெரிய சாபம் வந்துரும். அப்படின்னா அது எல்லாமே சேர்ந்து என் தலையில வந்து விழட்டும். சாபத்தெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். சாபமா? பெரிய சாபம். சாபம் வரும் தோஷம் வரும்னு சொல்லிட்டு பாலாவுக்கு நீ ஏதாவது கொண்டு போய் கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் நீ இங்க இருக்கலாமா வேண்டாமான்னு நான் தான் முடிவெடுப்பேன். பாலா, அந்த ஆள் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து போயிடுங்க. அவன் எங்கேயோ வெளியே போயிருக்காம்மா. அங்கிருந்து உன்னை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா. எல்லாம் நேரம்தான், வேற என்ன சொல்ல முடியும்? என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு பின்னாடி நீங்களும் மனைச்சு மாமாவும் இருக்கீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நீ என்னை பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டாமா. நாம இந்த அளவுக்கு பாதுகாப்பா இருந்தும் கூட தப்பிக்க முடியாம போயிடுச்சம்மா. அந்த நேரத்துல மாமா என்ன பாக்குறதுக்காக அங்க வந்திருந்தாரு. மாமாவோட தலையில நல்லா அடிபட்டிருக்கு. மாமாக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் போய் பார்க்கறேம்மா. உனக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவன் தான் அந்த மனோஜ். அவனுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கடவுள் கொடுக்க மாட்டாரு. மாமா ஒளிஞ்சுக்கோங்க, யாரோ கதவு திறக்கறாங்க போல இருக்கு.
நீ யாருக்கிட்டடி இப்ப பேசிட்டு இருந்த? உங்க பையன் தானே போட்டி சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாரு. அதுக்கு முன்னாடி ரூம்ல யாராவது இருந்தாங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு போயிருக்கணும்ல. ஆனா இந்த ரூம்ல யாரோ பேசுறத கேட்டனே. வெளியே இருந்து உள்ள மனுஷனை கூட்டிட்டு வர சக்தி எனக்கு கிடையாது. உன்னை நம்ப முடியாது. சொல்ல போனா ஜன்னல் வழியா ஆளை உள்ள தூக்கி போட்டிருப்பேன். என் வீட்டுக்காரர் தான் இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருந்தாரு. ஒருவேளை அவரா இருக்குமோ? யாரு? என் புருஷன்தான். 3 பசங்களுக்கு அப்பா அப்படிங்கறத தவிர எந்த பொறுப்பும் இல்லாம சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. தானா எந்திரிச்சு நிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத அந்த ஆளு மருமகளை காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. எத்தனை நாள் தான் வேணு கண்ணில் படாம இப்படி ஒழிஞ்சிருப்பாருன்னு பாக்குறேன். வட்டியும் முதலுமா சேர்த்து கண்டிப்பா ஒரு நாள் கொடுப்பான். ஒருவேளை பசங்களோட கையில தான் அடி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சில பேரோட ஜாதகத்துல இருக்கலாம். இதுக்கப்புறமா நீ அவர் மூலமா இங்கேருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சா அன்னைக்குதான் உன்னோட கடைசி நாள். மாமா அவ போயிட்டாளா? போயிட்டாங்க. இப்போ அவ தான் உனக்கு காவல் இருக்கா என்ன? நீ இப்போ சிறையில் இருக்கிற மாதிரி அப்படிதானே? ஏதாவது சாப்பிட்டியாம்மா? ஓடி போனதுக்கான பனிஷ்மெண்ட். பொண்ணு ரூம்ல தனிமையில் இருக்கேன். நான் வெளியே போய் ஏதாவது உனக்கு வாங்கிட்டு வரேம்மா. இந்த நேரத்தில் நீ பட்னியாக இருக்கிறதோ தூங்காமல் இருக்கிறதோ உனக்கு நல்லதில்லைன்னு தெரியும்ல. எனக்கும் என் வயிற்றுல வளர இந்த குழந்தைக்கும் பட்னியும் தூங்காமல் இருக்கிறதும் ரொம்ப பழகி போச்சு மாமா. ஆனால் அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது ராமப்பா வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கை தான். நான் வேற உலகத்துக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல மாமா, நடந்த எல்லாத்தையும் நான் கனவா நினச்சிக்கிறேன். என்னால தான் உங்களால் இப்போ வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. வேணுகோப்பன் கோவம் போகிற வரைக்கும் நீங்கள் அவன் கண்ணில் படாமல் இருங்க. மனுஜ மாமா எப்படி இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நான் அவரை போய் கண்டிப்பாக பார்க்குறேம்மா. இந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமாவது உனக்கு எல்லா சக்தியும் கொடுக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேம்மா. சுதீப், நேரில் வந்து எல்லாரையும் கூப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரே வாரத்தில் நான் எல்லா இடத்துக்கும் போக முடியாதுல்ல. எல்லாரையும் நேரில் பார்க்க முடியாதுன்னு தான் இப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இல்லைப்பா, கிராண்டாக பண்ணல. சொந்தக்காரங்களுக்கும் உன்னை மாதிரி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மட்டும்தான் நான் சொல்கிறேன். மறக்காமல் வந்துடணும். ஓகேடா, சரி. அப்பா, ஃபங்க்ஷனை சிம்பிளாக பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே கல்ஃபுக்காரன் எதுக்கு இவ்வளோ கஞ்சிதனமாக இருக்குன்னு கேட்குறாங்க. செலவு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். இதை விட செலவை கம்மியாக்குற ஒரு வழியை சொல்லட்டா? பொண்ணும் மாப்பிள்ளையும் நேரா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போங்க. ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுங்க. பரஸ்பரமா மாலையை மாத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சடங்கு. திவ்யா ஃபேமிலி இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இல்லைன்னா அதையும் நான் பண்ணியிருப்பேன். என் மூத்த மகனோட கல்யாணம் இப்படிலாம் நடக்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நல்ல பிரம்மாண்டமா பண்ணணும்னு தான் என்னோட ஆசையும். ஆசை இருந்தா மட்டும் போதாது, பரம்பரை சொத்தை நம்ம கிட்ட இருக்கணும். அது இல்லாதனால தான் எந்த அளவுக்கு கம்மி பண்ணணுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, வேற யாருக்கும் சொல்லலைனாலும் பாலா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. அங்க போய் நான் யாரை முதல்ல இன்வைட் பண்றது? பாலாவை கல்யாணம் பண்ணி அனுப்பின வீடு தானே. அந்த வீட்ல இப்போ பாலா இல்ல. அந்த வீட்ல என் தங்கச்சி இல்லாதப்போ அந்த வீட்டுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒருவேளை அவ அங்க இருந்தாலும் கூப்பிடாம இருக்கிறது தான் நல்லது. கூப்பிட்டா அவ கூட வேணும் வருவான். கல்யாணத்துல சண்டை போடுவாங்க. அதை விட நல்லது கூப்பிடாம இருக்கிறது தான். பெத்த பொண்ணு காணாம போயிட்டான்னு தெரிஞ்சிருந்தோம் அவளை தேடணும்னு என்ன வந்திருக்கா உங்களுக்கு? ஒருவேளை பாலா உயிரோட இருந்திருந்தா? செத்து போனா யாராவது சொல்லி நான் தெரிஞ்சுக்குவேன். எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணதோட உங்க எல்லா கடனும் தீர்ந்து போச்சுல. ஒருவேளை அவ இறந்து போயிருந்தானா நீங்க அவ முன்னாடி போய் நல்லா டிராமா போடலாம்.
அதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு. நீ என்னதான் சொன்னாலும் இந்த சமயத்துல நான் பாலாவை தேடி போக மாட்டேன். வேற யார் வேணாலும் போங்க, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. பாலசுதாவை பார்க்கறதுக்கு போனப்ப ராமனனையும் கோபியையும் அடிச்சதா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனுக்கு எதிராக நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். எங்களை அடிச்சதோ கேவலப்படுத்தினதோ பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பொண்ணு பாலா அங்க அவ வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ஆபத்தானது. அவளை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு தான் நான் உங்களோட உதவியை கேட்குறேன். இங்க பாருங்கண்ணா, அதுக்கு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேடுற அளவுக்கு உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்ச நாளைக்கு அவ தங்கியிருந்தான்னு வேணா சொல்லலாம், வேற எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இங்க தங்கினதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணு இங்க மறைஞ்சுதானே வாழ்ந்துகிட்டு இருந்தா. அந்த பொண்ணு இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா அந்த வீட்டுல அவளால இருக்க முடியாது. வெறும் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு என்கொயரி பண்ண முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம பொண்டாட்டி காணாம போயிட்டான்னு அவன் அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கான். ராமு மாமாவையும் அப்பாவையும் அடிச்சவன கஸ்டடியில் எடுத்து சம்மத்தே அடிக்கணும் சார். சட்டப்படி நம்மளால அவனை எதுவுமே பண்ண முடியாது. ஆனா உங்களை அவன் அடிச்சதுக்காக நாம வேணா அவனை கஸ்டடியில் எடுத்து என்னன்னு என்கொயரி பண்ணலாம். இதை தவிர வேற வழியே கிடையாது. நீங்க சொல்றது கரெக்டு தான். இவங்க எல்லாரும் பாலாவை தூக்கிட்டு வந்து இங்க மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா நாம எல்லாரும் அவன் பின்னாடி தான் போக வேண்டியது இருக்கும். பாலாவோட நிலைமை உண்மையிலே ரொம்ப மோசம்தான். அவளுக்கு சாப்பாடோ தண்ணியோ கொடுக்காம ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு அவன் பாலாவை கொன்னுடுவான். அவ அங்க ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு நாம ஏற்பாடு பண்ணி தரணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அரசு ஊழியருங்கிற முறையில நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. பாலசுதாவோட நிலைமையை மென்ஷன் பண்ணி மாநில மகளிர் ஆணையத்துல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நம்ம ஊரு அமைச்சர் இருக்காருல்ல, அவர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே. அவர்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா மகளிர் கமிஷன் இந்த கேஸை நல்லபடியா எடுத்துக்கணும். அவங்க அங்க போய் என்கொயரி பண்ணுவாங்க. பாலசுதாவோட நிலைமையை நேர்ல பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அவளுக்கு எதிராக யாரெல்லாம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக நடவடிக்கையும் எடுப்பாங்க. அப்படின்னா மாமா சார் சொன்ன மாதிரியே நம்ம பண்ணிக்கலாமே. வேணுகோபால் கொஞ்ச நாளைக்கு ஜெயில இருக்கட்டும், அதுக்கப்புறமாவது பாலாணி நிம்மதியா இருப்பாங்க. மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களால கண்டிப்பா ஏதாவது நல்லது செய்ய முடியும். நான் இது வரைக்கும் கட்சியில யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்டதில்லை. இது உதவி இல்லைல்ல, கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒரு பொண்ணுக்கு அரசாங்கம் கொடுக்கற பாதுகாப்பு தான். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, கம்ப்ளைண்ட்டை நான் கொடுக்கறேன். பொன்னுசு, நீ துப்பாக்கி எடுத்து சுட முயற்சி பண்ணாத. நம்ம பாலாவோட விஷயங்கிறதுனால தான் நாம இந்த மாதிரி லேட் பண்ணிக்கிட்டே இருந்தா அவளோட கஷ்டம் இன்னும் அதிகமாகும். இதை பொறுத்த வரைக்கும் இனிமே லேட் பண்ணக்கூடாது. யாருக்காவது ஃபோன் பண்ணி நான் பேசி பாலாவோட விஷயத்துல கூடிய சீக்கிரமே மகளிர் கமிஷன் இன்வால்வ் ஆகிறதுக்கான ஏற்பாட்டை சீக்கிரம் பண்ணணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.